நியூ பேசும் படம் சினிமா ரசிகர்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான நம்ம போகிற திரைப்பட சனம். ஆமாம், இது பேன் இண்டியா லெவலில் பேன் இண்டியா நடிகர்களால் நடிக்கப்பட்டு திரையிடப்பட்ட ஒரு இது. மோகன் பாபு என்ற ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த நடிகர் தெலுங்கில் இருக்கிறார். அவர் தயாரித்து அவர் மகனை ஹீரோவாக வச்சு பண்ணப்பட்ட திரைப்படம். கதை என்னங்க, கண்ணப்பனோட தான் தெரியுதே, போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, ஒரு நாத்திகர்னு சொல்றதா, ஒரு கடவுள் மறுப்பாளர் சொல்றதா, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர் என்று சொல்வதா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்து ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அதற்கு தகுந்தாற் போல் இப்போ உள்ளவங்க திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் இந்த கண்ணப்பா. அந்த நாத்திகர் ஆத்திகராக மாறினாரா, கடவுள் பக்தராக மாறினாரா, கடவுள் வெறியராக மாறினாரா, எப்படி மாறினார், என்னென்ன காலகட்டங்கள், இந்த கண்ணப்பருடைய இந்த தலைப்பை வச்சு திரையுலகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்தியா பிற மொழிகள்லாம் சேர்த்தா 125 படங்களுக்கு மேல் இதே டாப்பிக்கில் இதே கதை களத்தில் நிறைய செய்திருக்கிறார்கள். இதில் மிகச்சிறப்பாக இதில் செய்வதற்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இது ஒரு பண்ணும்பொழுது அதில் முக்கியமாக என்னாச்சுன்னா, அந்த கண்ணப்பராக நடிக்கக்கூடியது இருக்கிறார் பாருங்க, மோகன் பாபுவோட பிள்ளை. அவரு அதாவது கண்ணப்பனாவை வாழ்ந்திருக்கிறார் ஒரு இளைஞர். இப்போ எல்லாம் தெலுங்குல வந்து போச்சு, பாகுபலி வந்தாச்சு, இதில் கன்னடத்தில் வந்தாச்சு. அந்த அதற்கு வந்து இன்னும் மேலே போகணுங்கிறதுக்காக 300 கோடி ரூபாய் செலவில் இதை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் முழுமையாக நியூசிலாந்தில் போய் எடுத்திருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் வனப்பகுதி வந்து 33% இருக்கிறதெல்லாம் 5-6% தான் வந்து போச்சு. அதனால அந்த காடுகள் மலைகள் அந்த புராண காலத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வந்து செய்திருக்கிறார்கள். இதில் என்னாச்சுன்னா, அந்த கண்ணப்பராக வரக்கூடியது கதை தான் உங்களுக்கு அடிப்படையில் அந்த பக்தனாக மாறுவது ஒன்று, வெறியனாக மாறுவது ஒன்று. எப்போதுமே இந்த பூஜை புனஸ்காரம்லாம் வெஜிடேரியன் தான் பண்ணுகிற நிலைப்பாடு இருக்கிறப்போ அந்த பூஜை புனஸ்காரத்தை வந்து தனக்கு கிடைச்ச ஏழைப்பாளைகளுக்கு தனக்கு கிடைச்ச அவைலபிள் மெட்டீரியல் இப்போ இறைவனுக்கு எப்படி படைப்பதுங்கிறப்போ ஒரு இறைச்சியை படைக்கும் பொழுது அவர்களால் வந்து தூற்றப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள் என்பது நடைமுறை. அவர் கையில் கிடைச்சதா தான் அதை வந்து செய்திருக்கிறார். அது செய்யும் பொழுது அந்த அது மாதிரி சிவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மேலுலகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் பார்வதியும் ஒன்று தான் ஆப்ரேட் பண்ணுறான். இதில் என்னென்னா, பேன் இண்டியா என்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க, நிறைய அக்ஷயகுமார்லேருந்து அவருக்கு 6 கோடி ரூபாய் சம்பளம், அதெல்லாம் உள்ள இன்கம் டேக்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. அது மோகன்லாலாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து சிவராஜ்குமார் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொருத்தரும் அந்த பாத்திரத்தை உணர்ந்து அனவசியமா அவர்கள் முன்னிறுத்தணும்னு நினைக்காம அந்த கேரக்டராக கொண்டிருக்கிறது அந்த படத்தோட மிகச்சிறப்பு. இது என்னாச்சுன்னா, இந்த பிரச்சனையில் என்னாச்சுன்னா, 2 கண்களையும் வந்து கண்தானத்தை வந்து அப்பவே சொல்லப்பட்டிருக்கு. இலக்கியங்கள்லையும் அந்த இதிகாசங்களையும் சொல்லும்போது கண்தானம் என்பது இப்போ செய்து கொண்டாலும் கண்தானத்தை பற்றி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இது. இதில் என்னாச்சுன்னா, இயக்குனர் என்ன செய்யிருக்கிறாருன்னா, அதில் இதை விட முக்கியமான என்ன, பிரபாஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரெஸ்டேஜ் ஈகோ, அவரும் ஒரு மெகா ஹிட்டெல்லாம் கொடுத்தவர். இப்போ பிரபாஸ் இதில் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கும் பொழுது ஹீரோயின் வந்து பிரீத்தி முகுந்தன், ஒல்லி கட்சி உடம்புக்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒல்லிக்கு ஒல்லியாக கவர்ச்சியாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தாப்புல என்னென்னா, இதில் கஜல் அகர்வாலும் காஜல் அகர்வாலும் நம்ம இவர் அந்த பார்வதியாக இருக்கும் பொழுது அது அந்த இடத்துல வந்து பார்வதியை விட காஜல் அகர்வால் தான் முக்கியமாக தெரிகிறார். தெரிஞ்சுட்டு போகுது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, படம் தானே, அப்படி வச்சுக்கலாம். ஒரு சரத்குமார் தன்னுடைய உடம்பு அந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும் பொழுது அவருடைய கண்ணப்பனுடைய அப்பாவாக செய்கிறார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவாகவும் அந்த மாதிரி நரபலி கொடுப்பது என்பது அதற்கு எதிராக தான் அவர் வந்து கொண்டு போறாரு. சுய புத்தி பண்ணும்போது என்னது நிறைய அந்த வசனங்கள் கொடுக்குறாரு. அவர்களையும் திருப்திப்படுத்தணும்ல, அந்த வசனங்களை கொடுக்குறாங்க. என்னாச்சுன்னா, அது கடவுள் மறுப்போ ஏன் அந்த சிந்தனையெல்லாம் செய்யணுமேங்கிற மாதிரி அதை செய்கிறாங்க. அடுத்தாப்புல என்னாச்சுன்னாக்கா,
அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணால் கூட அவருடைய வேடத்தை வந்து கொடுக்கும் பொழுது அது ரொம்ப ஒன்றி போகிற அளவுக்கு செய்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒளிப்பதிவு அதை மாதிரிலாம் ஒளிப்பதிவு என்பது தான் முக்கியமாக அந்த லொக்கேஷன் செலெக்ஷன் இருக்கு பாருங்க. அப்பா, எவர் பிஃபோர் நெவர் அகைன், இனிமேல் வந்தால் எப்படி இருக்குன்னு உலகத்தில் எல்லாமே நியூசிலாந்தில் போய் எடுத்திருக்காங்க. எல்லா வகையிலும் அந்த திரைப்பட பாடல்கள், அந்த பாடல்கள் மட்டுமல்ல, இசை கொடுக்கும் பொழுது அது காதை துறைப்பு. ஏன்னா இப்போ இதிகாச புராணம்னு வரும்பொழுது நிறைய வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, இந்த செட்டை போடுவாங்க. செட்டை போட்டு அந்த காசு பூரா அங்கே எடுத்துரும். அதுக்கு பதிலாக மொத்த குருவையும் கொண்டு போய் நியூசிலாந்தில் வச்சு எடுத்திருக்காங்க. கண்ணுக்கு விருந்து. பிள்ளைகள் நம்ம பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, நிறைய இதிகாசங்கள் புராணங்கள்லாம் மறந்து போச்சு. அதை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கேன். அது எல்லாரும் பார்க்கலாம். அதாவது கடவுள் மறுப்பாளரும் பார்க்கலாம். அவருக்கு தேவையான வசனங்கள், செயல்பாடுகள் இருக்கு. அது மாதிரி ஸ்டெண்டு, அந்த ஃபைட்டு சீக்வன்ஸ் எங்கேயுமே ஒரு அரண்மனை செட்டோ எங்கேயும் ஒரு அதுக்காக ஒரு பெரிய அந்த இதர செட்டப்புகளோ இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பசுமை பகுதி, ஒரு வனப்பகுதி, அடுத்து வந்து ஒரு நீரோடைகள், நீரோட்டங்கள் இருக்கிறதே பின்புலமாக வச்சு பண்ணியிருக்கிறது ஒரு எல்லாருக்கும் விருந்து படைக்கும் என்பதை எந்த சந்தேகமும் நம்ம கொள்ள வேண்டாம். வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.